ஸ்ரீ குருப்யோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. காமாட்சியின் சிவப்பு. 1வது பகுதி, பேஜ் நம்பர் 793 795 வரலும் எடுத்துட்டுருக்கேன். அதாவது எல்லாரும் நிறையா தரிசனம் பண்ணியிருப்போம் நம்ம காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாளை இல்லையா. கையில் கரும்பு வில்லு புஷ்ப பானம் தரிச்சுண்டு ஒரு என்ன சொல்றது, அனுகிரக மூர்த்தியாக இந்த உலக பரிபாலனம் பண்ணக்கூடியவளாக காமாட்சி அம்பாள் இருக்கா இல்லையா. நம்ம நிறைய சொல்லிகிட்டே வந்திருக்கேன் நான். தீட்சை, அம்பாளுடைய தீட்சை அப்படின்னு பார்க்குறம்போச்சு குக்குட்ட தீட்சை, நயன தீட்சை, கமட்ட தீட்சைன்னு வரும். அதில் இந்த குக்குட்ட தீட்சை தான் காமாட்சி அம்பாள். எப்படி ஒரு கோழி தன்னுடைய முட்டையை போட்டுட்டு அது மேலே உட்காண்டுண்டு அது பொரியிற வரையிலும் அந்த வார்ம்த் கொடுத்துட்டே இருக்குமோ, அந்த மாதிரி நம்மளுக்கு சம்ரக்ஷணம் பண்ணக்கூடியவள் காஞ்சி காமாட்சி அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி சம்ரக்ஷணம் பண்ணக்கூடிய காமாட்சி கரும்பும் வில்லும் புஷ்பபானமும் தரிச்சுண்டு இருக்கா. என்னன்னா, சகல ஜீவராசிகளையும் இந்த இந்திரிய சேஷ்டைகளிலிருந்து இந்திரியங்களிலிருந்து விடுபடுறதுக்கு மலர் அம்பும், மனதினுடைய ஆட்டங்களிலிருந்து நம்மளை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கரும்பு தனுசும் ஹோல்டு பண்ணி காமாட்சி அம்பாள் இருக்கா. இதில் வேடிக்கை என்னன்னா, மன்மதனும் கரும்பு வில்லு மலர் அம்பு 5 விதமான மலர் அம்புகள் வச்சுட்டு இருக்கான். ஆனால் பாருங்கோ, மன்மதனுடைய வேலை அம்பாளுடைய வேலைக்கு நேர்மாறாக இருக்கிறது. மன்மதன் வச்சுருக்கான் நம்மளுடைய இந்திரிய சேஷ்டங்களை எல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு மலர் அம்பை வச்சுருக்கான். மன்மதன் நம்மளுடைய மனசனுடைய ஆட்டங்களை அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த கரும்பு தனுசு வில்ல வச்சுருக்கான். ஆனால் அம்பாள் அதுக்கு நேர்மாறா நம்மளுடைய இந்திரிய சேஷ்டங்கள்லேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கும் மனதினுடைய ஆட்டங்கள்லேருந்து நம்மளை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி மலர் அம்பும் தனுசும் கரும்பு வில்லும் வச்சுட்டு இருக்கா. அப்படின்னா அதுதான் பராசக்தியோட லீலை. என்னன்னு பார்த்தேன்னா, அம்பாள் தான் மன்மதனுக்கு இதை நீ பண்ணுன்னு டிக்ளரேஷன் கொடுத்ததே. இந்த மாதிரி கரும்பு வில்ல தனுசையும் வச்சுண்டு நீ எல்லாருக்கும் இந்திரிய ஒரு காம உணர்வை அதிகப்படுத்து, மனதினுடைய ஆட்டங்களை இன்க்ரீஸ் பண்ணுன்னு அம்பாள் தான் கொடுத்தது. அதான் சொல்கிறோம் இல்லையா, குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி அம்பாள் அவனை மன்மதனை பண்ண வச்சுட்டு தான் அதை அடக்கிறதுக்காக இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறா. ஸோ இதுக்கு பெரியவா எப்படி சொல்கிறான்னா, ஒரு பிஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கசப்பாக இருக்கும். அது கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறமா துவர்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் காயா ஸ்டேஜில் இருக்கணும் போச்சு புளிப்பாக இருக்கும். அது நல்லா பழுத்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரசம் சொட்டும். அது மாதிரி நம்மளுடைய லைஃப்பும் கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, அப்புறமா பழுத்த பழமாக ஆகணும். அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அந்த பழப்பக்குவம்னு சொல்கிறா இல்லையா, அந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு அம்பாள் நேச்சுரலாகவே இந்த மாதிரி வேகங்களை எல்லாம் கிரியேட் பண்ணி எடுத்த உடனே மோட்சத்துக்கு போகணும். நீ உனக்கு இந்த மன்மதன் விடுற அம்பு இதெல்லாம் உடனே தப்பிச்சுண்டு இந்திரியங்களை அடக்காம ஜாலியாக நீ நேராக கடைசி ஸ்டேஜுக்கு போயிடலாம். எந்த மனிதனால் முடியும்? யாருனாலையும் முடியாது. மகான்களாக இருந்தாலும் முடியும். இப்போ நம்மளுடைய பாலப்பெரியவா, புது பெரியவா பீடாதிபதியாக இருக்கார். 24 வயசு தான். அன்னைக்கு அந்த மடாதிபதியாக ஆறு அன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பேன் எல்லாரும், ஒரு தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அப்படி எத்தனை நேரம் அப்படி இருந்தா அப்படின்னா நம்மளால் ஒரு நிமிஷம் கூட எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போது அந்த மாதிரி அந்த பழுத்த பழம் ஆகணும் அப்படின்னா எடுத்த உடனே நம்மளால் அது மாதிரி ஆக முடியறதில்ல. இந்த ஸ்டேஜஸ் எல்லாத்தையும் கடக்கணமாக இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி கசப்பு, துவர்ப்பு, புளிப்புன்னு அந்த ஸ்டேஜஸை கடந்ததுக்கப்புறமா தான் ஒரேடியாக இந்த இந்திரியங்கள் நம்மளை வாஷ் அவுட் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரேடியாக எடுத்த எடுப்பில் அந்த பழ ரசத்துக்கும் நம்மளால் போக முடியாது. அதை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அம்பாளுடைய சரண
நாம் பிடிச்சுக்கணும். அதுக்காக தான் அம்பாள் அந்த மலர் அம்பையும் கரும்பு தனுஷையும் வச்சுருக்கா, புஷ்ப பானத்தையும் வச்சுட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறா அப்படின்றா பெரியவா. மேலும் இதை பற்றி பேசுகிறா. நாளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.